மத்திய சர்க்காருக்கு வர்றதே எவ்வளவு? 29 நயா பைசா ஒரு ரூபாயில். அதில் தான் மத்திய அரசு சிப்பந்திகளுக்கு சம்பளம், இராணுவ செலவுகள், இராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் பண்ணினது போக இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே கூட ஏதாவது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் வாங்கின ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கியிருக்கிற கடன் இதுவரை 9 லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன். வெக்கமா இல்லையா? ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமடிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லா இருக்கும் பொல்லனாம் நாடுன்னு நாட்டுக்கு பொல்லாதவரா மோசமான ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் கேட்கலாமா? இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு போல 3 மடங்கு பாப்புலேஷன், அதே மாதிரி விஸ்தீர்ணம். அந்த மாநிலத்தில் இவ்வளவு கடன் இல்லை. இப்படி கடன் வாங்கி, அதாவது கடன் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை, காய்கறி வாங்கிறதுக்கு. பொருளாதாரத்தில் ஒரு ப்ரூடண்ட் ஆக்டிவிட்டியாது. ஆகவே தமிழ்நாட்டின் பொருளாதாரை அழித்து தின்று கொண்டிருக்கின்ற ஊழல் அரசு, போதை அரசு, நார்கட்டிக் கவர்மெண்ட் ஷுட் நாட் டாக் எனிதிங் அகைன்ஸ்ட் சென்டர். இன்னைக்கு நீங்க 2014 ஃப்ராஜைல் 5 இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலை நொறுங்கும் பொருளாதாரத்தில் 5ல் 1 இருந்தது. இன்னைக்கு 4வது பெரிய பொருளாதாரம். ஆகவே அதனால தினம் மோடி அவர்கள் இருக்கிற திசைக்கு ஸ்டாலின் ஒரு வணக்கம் போட்டுட்டு வேலையை ஆரம்பிங்கிறேன்னா, இஃப் யூ ஹவ் காட் எனி இன்ட்ரெஸ்ட் இன் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, தமிழக மக்கள் மீது இவருக்கு ஏதேனும் பற்று இருக்குமானால் யூ ஷுட் வெல்கம் இட். அதனால அனர்த்தம் இவங்க பேசுறது அது மக்கள் ஏற்றுக்குவாங்க. வீட்டுக்கு வீடு போய் இன்றைய தினமே பிஜேபி மூத்த தலைவர்கள்லாம் ஆவின்ல போய் கேட்குறாங்க, நீங்கள் டேக்ஸ் குறைச்சிருக்கோம், அதை நீங்கள் கன்சியூமருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு. பண்ணலையே. ஆகவே இது திருட்டுத்தனம் இல்லையா? மக்களை சுரண்ட வேலை இல்லையா? அப்படி செயல்படுற மக்கள் விரோத திமுக அரசு, அந்த முதலமைச்சர் இந்த மாதிரி பேசுவது வன்மையாக